வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. இந்த வீடியோவில் நம்ம Honor 200 மொபைல் நார்மலாக 25,000க்கு சேல் பண்ணுவாங்க. இப்போ ஆஃபரில் பார்த்தீங்கன்னா மேபி உங்களுக்கு 20,000 கிடைக்கலாம். இப்போ கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணும்போது அமேசானில் 20,000க்கு கார்டு ஆஃபர், கூப்பன் ஆஃபரோட கிடைக்குது. ஸோ இந்த மொபைல் 20,000க்கு ஒர்த்தா இல்லையாங்கிறத ஷார்ட்டாக பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆஃபர் டீட்டெயில்ஸை பார்த்துருவோம். இந்த Honor 200 மொபைல் பார்த்தீங்கன்னா அமேசான் எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது. ஸோ இது நமக்கு 8GB RAM 256GB வேரியன்ட் பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் கலர் அண்டு ஒயிட் கலர் ரெண்டு வேரியண்ட்டில் இருக்குது. ஸோ அதோட ப்ரைஸ் 25,000 போட்டிருக்காங்க. அண்டு 512GB ஒன்று இருக்குது. ஸோ அது வந்து 30,000 இருக்குது. பட் அதுக்கு வந்து ஆஃபர் கொடுக்கல. ஸோ நமக்கு 8GB RAM 256GB வேரியண்ட்டுக்கு தான் ஆஃபர் கொடுக்குறாங்க. ஸோ அது என்ன ஆஃபர்னு பார்த்துருவோம். ஆக்சுவலாக 25,000 ப்ரைஸ் இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு கூப்பன் ஆஃபர் ஒரு 3,000 கொடுக்குறாங்க. அந்த கூப்பன் ஆஃபர் பார்த்தீங்கன்னா ப்ரைம் கஸ்டமருக்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க. ஸோ ஜாயின் ப்ரைம் அப்படின்னு காமிக்குது. ஒருவேளை நீங்கள் ப்ரைம் கஸ்டமராக இருந்தீங்கன்னா நீங்கள் அதை புக் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ கார்டு ஆஃபர்னு பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா இன்னும் ஒரு சில கார்டெலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து இங்கே 3,000 போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக 3,000 அப்படிங்கிறது இஎம்ஐ ஆப்ஷனுக்கு தான் கொடுத்துருக்காங்க. 2,000 தான் வந்து உங்களுக்கு நான் இஎம்ஐக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ 2,000 ருபீஸ் வந்து உங்களுக்கு இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் கிடச்சிரும். ஸோ அப்படி பார்க்கும்போது டோட்டலாக 5,000 கட் ஆகுது. ஸோ 20,000க்கு மொபைல் உங்களுக்கு கையில் கிடைக்கும். ஓகே, 20,000க்கு மொபைலோட லுக்ஸ் அண்ட் டிசைனை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ரியரில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் பேக் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இவ்வளோ நேரம் நான் கையில் பிடிக்கும் போதே பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஸ்லிப்பரியாக தான் இருந்தது. ஸோ அதோட ஃபினிஷ் பார்த்தீங்கன்னா ஒரு மார்பிள் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒயிட் கலர் வேரியண்ட் அண்டு பிளாக் கலர் வேரியண்ட் ரெண்டு கலர் வேரியண்ட் தான் இருக்குது. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோன்னு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நமக்கு ரியரில் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ரியர் கேமரா இருக்குது. ஸோ கேமரா ஒரு பர்ஃபெக்டான ஒரு பாயிண்ட்டு இந்த பர்டிகுலர் மொபைலில். ஸோ அது எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது அப்படிங்கிறது ஆல்ரெடி நீங்கள் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ ஆல்ரெடி நம்ம மேக் பண்ணியிருக்கோம். ஸோ கீழே பாட்டமில் இருக்கிறது 50MP சோனி சென்சார் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே சைடில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒன்று கொடுத்துருக்காங்க சின்னதாக. அது வந்து நமக்கு 12MP அல்ட்ரா வைடு. ரைட்டில் நமக்கு எல்இடி ஃப்ளாஷு. கீழே இருக்கிற மெயின் சென்சார் சோனி சென்சார் 50MP கேமரா வித் OIS சப்போர்ட்டோட இருக்குது. அண்டு மேலே இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு கேமரா பார்த்தீங்கன்னா டெலஃபோட்டோ லென்ஸு, அதுவும் பார்த்தீங்கன்னா 50MP. அண்டு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 50MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதோட டிஸ்பிளேக்கு வருவோம். ஸோ டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.7 இன்ச்சஸில் ஃபுல் HD ப்ளஸ் அண்டு 1.5K ரெசல்யூஷனில் நமக்கு 120Hz AMOLED டிஸ்பிளே வித் கர்வ்டு டிஸ்பிளே அப்படின்னும் போது 4 சைடு கர்வ்டு கொடுத்துருக்காங்க. அதாவது குவாட் கர்வ்டு டிஸ்பிளேவாக கொடுத்துருக்காங்க. ஆஸ்பெக்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காங்க. அண்டு இதோடைய கலர் அக்யூரஸியும் ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். டிஸ்பிளேக்கு ஸ்க்ரீன் கிளாஸ் மெட்டீரியல் அப்படிங்கிறத போட்டிருக்கிறது அலுமினோ சிலிக்கேட் கிளாஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ப்ரொடெக்ஷன் தான் இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ஈக்குவல் டெப்த் குவாட் கர்வ்டு அப்படிங்கிறதுனால நமக்கு டிஸ்பிளேயில் சின்னதாக ஒரு டிஸ்கிளரேஷன் கூட நமக்கு தெரியல. டாப் பாட்டம் சைடு எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த குவாட் கர்வ்டு ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ கையில் பிடிக்கிறதுக்கும் ரொம்பவே ப்ரீமியமாக இருக்குது. சைடில் மட்டும்தான் நமக்கு பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பிளாஸ்டிக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டீல் மாதிரி தகன்னு இருக்குது. ஸோ இருந்தாலும் உங்களுக்கு அதையும் மெட்டலாக கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் அது வந்து பிளாஸ்டிக்கு, அது கொஞ்சம் ஷைனிங்காகவும் இருக்குது. அண்ட் ரியரில் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு கிளாஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து ஸ்லிப்பரியாக தான் இருக்குது. ஸோ அதை இன்னும் கொஞ்சம் ஸ்லிப் ஆகாத மாதிரி கொடுத்துருக்கலாம். பட் இருந்தாலும் இது லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மார்பிள் மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் டிஸ்பிளேக்கு அடுத்தது கேமரான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இருக்கிற 4 கேமராவுமே நீங்கள் வந்து ஷிப் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு நல்ல விஷயம். 4 கேமராவிலுமே நீங்கள் 4K 30 FPSல வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா 5200 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 100 வாட் வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. பட் டப்பாவில் சார்ஜர் கொடுக்கல. ஸோ அமேசான் அண்டு Honor வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா அந்த 100 வாட் சார்ஜர் உங்களுக்கு அவைலபிளில் இருக்குது. பட் அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3,000 ருபீஸ் இருக்குது. 3,000 ரூபா கொடுத்து வாங்கினவங்க எல்லாருமே நல்லா இருக்குது, ஒர்த்தாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கமெண்ட்ஸில் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி யூசர் ரிவ்யூவும் நல்லா தரமாகவே இருக்குது. பட் காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த அடாப்டர் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ இது அமேசான் அண்டு Honor வெப்சைட்டில் உங்களுக்கு 3,000 ருபீஸ் இருக்குது. Honor வெப்சைட்டில் ஆல்ரெடி வந்து 2,500க்கு சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து அதை 3,000ஆகவே கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. பட் 35 வாட் சார்ஜர் பார்த்தீங்கன்னா Honorோட வெப்சைட்டில் உங்களுக்கு 1,000 ருபீஸ்லேருந்து 1,300 வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த 1,300 வரைக்கும் கிடச்சதுன்னா இது பெஸ்ட் டீல் தான். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர் கமெண்ட்ஸில் சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து நமக்கு ஒரு சூப்பரான சார்ஜராக இருக்குது, 80% வரைக்கும் ரொம்ப சூப்பர் ஃபாஸ்ட்டாகவே சார்ஜ் ஏறுது அப்படின்னு சொல்லியிருக்காரு.
ஸோ இது நான் ஆல்ரெடி செக் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா 1300 காமிச்சது. இப்போ ஹானர் வெப்சைட்டில் 1000 rupees தான் காமிக்குது இந்த 35 வாட் சார்ஜர். இந்த 35 வாட் சார்ஜர் ஒரு நண்பர் யூஸ் பண்ணுறதா சொல்லியிருந்தாரு. ரொம்ப சூப்பர் ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஏறதா சொல்லியிருந்தாரு. நீங்கள் யாராவது இந்த சார்ஜர் யூஸ் பண்ணி சார்ஜ் ஏற்றுனீங்கன்னா எவ்வளோ டைம் எடுக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட் டீல் மாதிரி தான் தெரியுது. பட் அந்த 3000 rupees இருக்கிற 100 வாட் சார்ஜரை கொஞ்சம் கம்மி பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். பட் நீங்கள் எந்த சார்ஜர் வாங்கினாலும் உங்களுக்கு கேபிள் நாட் இன்க்ளூடட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிடுறாங்க. ஒன்லி அந்த அடாப்டர் மட்டும்தான் கிடைக்கும். உங்களுடைய பின்கோட் நம்பர் போட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி சாம்சங்கோடைய 45 வாட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணுறதா நிறைய நம்பர்கள் போட்டிருக்காங்க. ஸோ சாம்சங் சார்ஜரும் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஏறதா போட்டிருக்காங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் ஸ்க்ரீன் ஆன் டைம் ஓரளவுக்கு 7 hours கிட்ட நமக்கு கிடைக்குது. அண்ட் ஆல்சோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு பேட்டரி பேக்கப் 1 day சாலிடாக நமக்கு கிடைச்சிரும். நீங்கள் லைட் யூஸராக இருந்தீங்கன்னா 1 dayக்கு மேலே 1.5 நாள் உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும். ஓகே, அப்டேட்ஸ்னு வரும்போது இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு சின்னதாக ஒரு அப்டேட் ஒன்று கிடச்சிது. ஸோ அந்த அப்டேட்டோட சைஸு ரொம்பவே மினிமலாக தான் இருந்தது. ஸோ அந்த அப்டேட் வெர்ஷன் தான் நான் இப்போதைக்கு கரண்ட்டில் இருக்குது. அதுக்கப்புறம் லேட்டஸ்ட் அப்டேட் எதுவும் எனக்கு கிடைக்கல. ஸோ அந்த அப்டேட் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 8.0.0.197 அப்படின்னு இருக்குது. ஸோ இப்போ காமிச்ச அந்த அப்டேட் ஆல்ரெடி நான் கொடுத்துட்டேன். அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 12.84 MB 12 MB தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் எதுவுமே நமக்கு இன்க்ளூட் பண்ணல. ஸோ அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சிஸ்டம் ஆப்டிமைசேஷன் வந்து நல்லா பண்ணுறதா போட்டிருக்காங்க. ஸோ அது எந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரில. ஸோ அதை நான் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ இப்போதைக்கு எனக்கு லேட்டஸ்ட்டாக இருக்கிறது இந்த வெர்ஷன் தான். ஸோ இதுக்கு அடுத்த அப்டேட்ஸ் நீங்கள் யாராவது கொடுத்துருக்கீங்க அப்படின்னா உங்களோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். எனக்கு இப்போ வரைக்கும் வேறு அப்டேட்ஸ் எதுவும் கிடைக்கல. ஓகே, இதில் மூன் ஃபோட்டோகிராஃபி நான் ட்ரை பண்ணேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா 50 MB வரைக்கும் மேக்ஸிமம் ஜூம் இருக்குது. ஸோ அதில் நமக்கு மூன் ஃபோட்டோகிராஃபி ரொம்ப சிறப்பாலாம் வரல. பட் விவோ மொபைலில் கொஞ்சம் ஏஐ மூலயமா ஆப்டிமைஸ் பண்ணி அது கொஞ்சம் மூன் மாதிரி நமக்கு காமிக்குது. இது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மூன் மாதிரி தெரியுது. இதுக்கே நேற்று ஃபுல் மூணு. ஸோ அதில் ஃபுல் மூனில் நமக்கு அந்தளவுக்கு கிளியராக வரல. ஒருவேளை கிம்பல் வச்சு எடுத்தால் சூப்பராக வருமா இல்லை ட்ரைபாட் வச்சு எடுத்தால் வருமாங்கிறது எனக்கு தெரில. பட் மூன் ஃபோட்டோகிராஃபி பார்த்தீங்க அப்படின்னா இட்லி மாதிரி தான் எனக்கு தோணுது. பட் கேமராவோடைய அவுட்புட் பார்த்தீங்கன்னா ரியர் அண்டு செல்ஃபி ரெண்டுமே சூப்பராக இருக்குது. ஸோ எந்த டைமிங்காக இருந்தாலும் உங்களுக்கு கேமராவோடைய அவுட்புட் ரொம்ப பிரமாதமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அல்ட்ரா வைடில் எடுத்திங்கனாலும் உங்களுக்கு ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்குது. ஸோ அதிலே நீங்கள் மேக்ரோவும் ஷூட் பண்ணிக்கலாம். ஆப்ஜெக்ட் கிட்ட கொண்டு போனீங்கன்னா மெயின் சென்சாரும் நல்லாவே வேலை செய்யுது. மேக்ரோ மோடுன்னு தனியாக ஒன்று இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. ஸோ அல்ட்ரா வைடில் மேக்ரோவுக்கும் அண்டு மேக்ரோவுக்காக தனியாக டெடிக்கேட்டடாக ஒரு மோடு ஒன்று கொடுத்தாங்க. ரெண்டுத்துக்கும் எனக்கு மேஜராக டிஃப்ரென்ஸ் எதுவும் தெரியல. ரெண்டுமே நல்லா தான் இருக்குது. பட் இந்த அல்ட்ரா வைடில் மேக்ரோ ஷூட் பண்ணும்போது டீட்டெயில்ஸ் லெவல் எனக்கு கொஞ்சம் அதிகமாக தெரியுது. ஸோ இந்த பிக்சர் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் டீட்டெயில்ஸ் லெவல் இதில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதுவே மேக்ரோ மோட் ஷூட் பண்ணும்போது அந்த டீட்டெயில்ஸ் லெவல் கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ அதனால் அல்ட்ரா வைடில் நீங்கள் மேக்ரோ ஷூட் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ அதே மாதிரி நீங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது அந்த ஆட்டோ ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. செல்ஃபி கேமராவோடைய அவுட்புட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேச்சுரலாக இருக்குது. ரொம்ப கலர் பூஸ்டப்லாம் கிடையாது. நீங்கள் எந்த கலரில் இருக்கீங்களோ அந்த கலரில் உங்களுக்கு தெரியும். ஸோ அது ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. இந்த பிபிகே எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கலர்ஸ்லாம் பூஸ்டப் பண்ணி காமிக்கும். ஸோ அந்தளவுக்குலாம் இல்லை. இதில் ஒரு நேச்சுரலான ஒரு அவுட்புட் உங்களுக்கு சூப்பராகவே கிடைக்குது. டீட்டெயில்ஸ் லெவல் உங்களுக்கு பிரமாதமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். லேட்டஸ்ட் அப்டேட் வரைக்கும் நான் கொடுத்துருக்குறேன். எனக்கு எந்த விதமான லேகுமே இல்லை. ஃபோக்கஸிங் நல்லாயிருக்கு. எந்த இஷ்யூஸுமே இல்லை. டீட்டெயில்ஸ் லெவல் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் யாராவது கேமரா யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கேமராவோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த மொபைல் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 2 weeks தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ எனக்கு யூஸ் பண்ணுற வரைக்கும் மெயின் மொபைலாக யூஸ் பண்ணுற வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, லேகும் இல்லை. ஸோ மொபைல் வந்து பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஸ்னாப்ட்ராகன் 7 Gen 3 ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. ரொம்ப சூப்பர் ஃபாஸ்ட்லாம் கிடையாது. ஸோ அந்த ப்ராசஸருக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு வேலை செய்யும். ஸோ ப்ராசஸர் ஹெவியாக வேணும்னா இதிலே வந்து 200 Proவை செலக்ட் பண்ணுங்கள். அதில் 8s Gen 3 இருக்குது. அது வந்து உங்களுக்கு அண்டர் 35,000 கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த பர்டிகுலர் மொபைல் 20,000க்கு உண்மையிலே ஒர்த்தான ஒரு டீல். ஸோ இதில் ஸ்பெக் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 சிம் போட்டுக்கலாம். ரெண்டுமே நேனோ சிம்மாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா செகண்ட் சிம் மட்டும் உங்களுக்கு இசிம் சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ நீங்கள் யாராவது இசிம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய யூசர் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். நான் இசிம் யூஸ் பண்ணல, ரெண்டுமே சிம்மாக தான் நேனோ சிம்மு தான் போட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதில் டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்குது. அண்டு அவுட்புட்டை என்ன கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. பட் இவங்க மென்ஷன் பண்ணியது பார்த்தீங்கன்னா ஹானர் ஹிஸ்டன் 7.1 அப்படின்னு போடுறாங்க. சவுண்ட் எஃபெக்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சவுண்ட் எஃபெக்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்டு கிளியராக ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குது. ஸோ டால்பி அட்மாஸ்
அந்த மாதிரிலாம் எனக்கு எதுவும் தெரியல, அதெல்லாம் எதுவும் கொடுக்கல. பட் சவுண்ட் எஃபெக்ட் ரொம்ப சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வரைக்கும் ஒரு 2-3 அப்டேட்ஸ் கொடுத்தாச்சு. அப்டேட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சவுண்ட் எஃபெக்ட் நல்லா தான் இருக்குது, ஹீட்டிங் இஷ்யூஸ் எதுவுமே இல்லை, அண்டு யூஸ் பண்ணுறதுக்கும் எனக்கு லேக் எதுவும் இல்லை. பட் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த ஃபன் டச் OS நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுவீங்களோ விவோ அண்ட் ஐக்யூவில் கிட்டத்தட்ட அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்லோவான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப சூப்பர் ஃபாஸ்ட்டாக இல்லை. ஒருவேளை நீங்கள் 200 Pro யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் சூப்பர் ஃபாஸ்ட்டாக இருக்கா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ இதில் 5G சப்போர்ட் நல்லா தான் இருக்குது. 5G பேண்ட்ஸ் எத்தனை அப்படிங்கிறத இவங்க மென்ஷன் பண்ணல. 5G சப்போர்ட் நல்லா தான் ஒர்க் ஆகுது. அவுட் ஆஃப் த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் ரெக்கார்டிங் ஆப்ஷன்ஸ் கிடையாது. பட் அப்டேட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கால் ரெக்கார்டிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் அனௌன்ஸ் பண்ணிட்டு தான் கால் ரெக்கார்ட் பண்ணோம். வித்தவுட் அனௌன்ஸ்மெண்ட் கால் ரெக்கார்டிங் ஆப்ஷன்ஸ் இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சு கிடச்சிருந்தா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். லாஸ்ட் வீடியோவில் 20,000லேருந்து 25,000 பெஸ்ட் மொபைல்ஸ் என்னென்ன வாங்கலாம் அப்படிங்கிறத பற்றி போட்டிருப்பேன். லேட்டஸ்ட் மொபைல்லேருந்து உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் மொபைல், கேமிங் மொபைல், கேமரா மொபைல் எல்லாமே இன்க்ளூட் பண்ணியிருப்பேன். பார்க்கல அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். பட் எனக்கு தெரிஞ்சு 20,000ல் பெஸ்ட் கேமரா மொபைல்னா Honor 200 தான் பெஸ்ட் சாய்ஸு. பட் இதில் ஒரே ஒரு குறைபாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெம்பர் கிளாஸ் ஒட்ட முடியாது, பேக் கவர் கிடைக்கிறதுக்கான சாய்ஸஸும் கம்மியாக இருக்குது. ஸோ கடையில் இதுக்கான ஸ்பேர்ஸ் எதுவுமே கிடைக்காது. அண்டு சர்வீஸ் சென்டரும் ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ சர்வீஸ் சென்டர் கம்மியாக இருக்குது அப்படின்னும் போது உங்களுக்கு ஆஃப்டர் சேல்ஸ் நீங்கள் சர்வீஸ் பண்ணும்போது உங்களுக்கு டைம் டிலே ஆகும். ஆல்ரெடி உங்களுக்கு மோட்ரோலா அண்டு கூகுள் பிக்சல் இந்த மொபைல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்வீஸ் பண்ணும்போது மேபி டைம் டிலே ஆகும். அதை விட இது பல மடங்கு டைம் டிலே ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் சர்வீஸ் பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுக்கு நமக்கு அந்த அளவுக்கு சர்வீஸ் சென்டர்ஸ் அவைலபிலிட்டி இல்லை. அண்டு சர்வீஸும் பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக எதுவும் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. ஸோ மற்றபடி 20,000ல் இது பெஸ்ட் சாய்ஸு. 25,000 சேல் ஆகிட்டு இருக்கக்கூடிய மொபைல் உங்களுக்கு 20,000ல் கிடைக்குது அப்படின்னா பர்ஃபெக்ட்லி ஒரு சூப்பரான ஒரு கேமிங் அண்ட் ஆல்ரவுண்டர் மொபைல். அண்டு குவாட் கர்வ்டு டிஸ்பிளே அப்படின்னும் போது ஒரு ஸ்டைலிஷான ஒரு டிஸ்பிளேவும் உங்களுக்கு கிடைச்சிரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேவும் இருக்குது இதில். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இதை விட பெஸ்ட் சாய்ஸ் இந்த ப்ரைஸில் இருக்குது அப்படின்னா அது என்னென்ன மொபைல்ஸ்னு லாஸ்ட் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.